நான் உங்கள் அடக்கி சுந்தர். என்னென்னா இந்த டிடி தினகரன் கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்க தெரியுமா. ஃபஸ்ட்டு ஸ்கேமில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் நாளே சொன்னது ஒரு மாதத்துக்கு 200 யூனிட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 மாதத்துக்கு கணக்கு எடுக்கும்போது பில்லில் 500 யூனிட்டுக்கு பில்லு கரண்ட்டு வர இடத்துல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்கன்றான். அவர் என்ன சொன்னார், மாதம் பில் எடுக்கிறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னாரு. இப்போ மாதம் அரேஞ்ச் பண்ணுறாங்களா, அந்த ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணிடணும். 75 வருஷம் ஆண்ட கட்சி பெண்ட கட்சி உங்கள் வாக்குறுதி அடிப்படை வசதிகள் நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ 75 வருஷமாக ஆண்டுட்டாங்க. அதுக்கு போக 50 வருஷம் ஒருத்தங்க ஆண்டுட்டாங்க. என்ன 2 கட்சியும் ஒதுக்கிட்டாங்க மக்கள். 75 வருஷமாக ஆண்ட கட்சியும் 50 வருஷம் ஆண்ட கட்சியும் பெண்ட கட்சி 2 கட்சியும் இப்போ 75 வருஷம் 50 வருஷம் ஆண்டதுக்கப்புறம் இப்போ வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்கள் அடிப்படை வசதியை செஞ்சு தரோன்னு. ஒன்றும் துப்பில்லை. இன்றைக்கி ஒரே நாளில் இவங்க எல்லாமே பண்ணிட்டுமா. இன்றைக்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிவிக்கு தொன்று சரிங்களா, எல்லாமே டிவிக்கேன்னு இப்போ பரப்புவானுங்க ஒரே நாளில். அவர் ஆக்சுவலி அந்த திருடன் செயின் பறிப்பில் ஈடுபடுறதுனால பழையது சரிங்களா, ஒரு 15 நாள் முன்னாடி செயின் பறிப்பில் ரெகுலராக ஈடுபட்டுருக்கிறதுனால டிவிக்கு இருந்தாலும் தக்க ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லியிருக்காரு விஜய். அதை பார்த்து இன்றைக்கி அந்த தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் வேணுங்கிறது நடக்காமல் இல்லை, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயசு குழந்தை, ஆண் பெண்ணுக்கு அப்புறம் குழந்தைங்க சரிங்களா, அந்த 2 வயசு குழந்தைய கற்பழித்து கொண்டவனுக்கு ஒரு பதிவு போடாத ஆள் தான் நம்ம பொம்மை முதல்வர் ஸ்டாலின். புரியுதா? அதை கூட போட துப்பில்ல. யாருமே நடக்கவே நடக்காதுன்னு சொல்லவே இல்லை ஒரு ஆள் கூட. பொதுமக்களும் சரி, இப்போ இருக்க கேண்டிடேட் சரி, எம்எல்ஏ சரி, விஜய் சரி, நடக்கவே நடக்காது எந்த இடத்துலையும் சொல்ல. நடந்தால் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க அதை சொல்லுங்கள். அதை விட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டீங்க, நாளே ஸ்கேமு. அவர் சொன்னது மாதம் கணக்கு எடுக்கிற மாதிரி இபி ரீடிங்கை மாதம் கணக்கு எடுக்கிற மாதிரி நான் வகை பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு. இன்றைக்கி எடுத்துருவாங்களா, 75 வருஷம் ஆண்ட கட்சி வாக்குறுதி அடிப்படை வசதியை செஞ்சு கொடுப்பேன்னு. அவங்களே ஒன்று பிடுங்கலை. ஒரு நாளில் நீங்கள் குழி தோண்டி வச்சதெல்லாம் புதைக்கிறதுக்கே டைம் ஆகும் மூடுறதுக்கு. அதாவது குழி தோண்டினதை மூடுறதுக்கே பல வருஷம் ஆகும். அதனால் அவர் கேட்குறது கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு. செய்யவே இல்லை. இன்றைக்கி 200 யூனிட் ஃப்ரீன்னு இருக்காங்க. உடனே பல தற்கூறிங்க 500 யூனிட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃப்ரீ, இது ஸ்கேம் அப்படின்றாங்க. இந்த வைஷ்ணவி ஜூலி இதெல்லாம் கொஞ்சம் கூட மண்டையில் மசாலா மண்ணு கூட இல்லை, களிமண் கூட இல்லை. 500 யூனிட்டுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு தான் இந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு இருக்காங்க. புரியுதா? கொஞ்சமாச்சும் புரிஞ்சு பேசுங்க. அதேமாதிரி இந்த பியூஷ் மானசு மாமன் சீர் அண்ணன் சீர்லாம் கொடுக்குற எல்லாமே போண்டியா நாளே பிடுங்கிறதுக்கு 75 வருஷமாக ஆண்ட கட்சி இப்போ வாக்குறுதி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா அடிப்படை வசதிகள் 75 வருஷமாக ஒன்றும் பிடுங்கலை, இப்போது ஜெயிச்சா நான் பண்ணுறேன்னு அடிப்படை வசதி. இன்றைக்கி போட்ட ரூல்ஸில் 3 என்ன 200 யூனிட் ஃப்ரீ, லேடிஸ் சேஃப்டி அதுக்கு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டு ஃபோர்ஸு, அதே மாதிரி போதைப் பொருள் அதை தடுக்கிறதுக்கு செப்பரேட் ஃபோர்ஸு. ஒன்றுமே பிடுங்காத ஆளுங்கள்லாம் 75 வருஷமாக ஆண்டு பேண்ட கட்சியெல்லாம் அடிப்படை வசதி தான் செஞ்சு தரேன்னு வாக்குறுதி. பாருங்கள், வந்த நாளே என்ன பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க பார்க்கலாம், எதுவுமே மொழி போகாது. 75 வருஷம் ஆண்ட கட்சிக்கு அப்புறம் இப்போ வாக்குறுதி அடிப்படை வசதி செஞ்சு தரேன்னு. கொஞ்சம் யோசிங்க. என்ன நேற்று சொல்கிறாரு ஏஆருக்கும் என் கையெழுத்து சேர்த்து போட்டாங்க, அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டான்னு டிடிவி தினகரன். ஒன்றும் லாய்க்கு இல்லாத ஆள் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரே நாளில் மாற்றுறதுக்கு முடியாது சரிங்களா. நம்ம பொதுமக்கள் க்ளீனாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. இவனுங்க இந்த மாதிரி ஆளுங்க தான். இப்போ பாருங்கள், இன்றைக்கி அந்தந்த இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பழமொழி இருக்குது, அவன் கேஸ்ட்டை ஒதுக்கப்பட்டா இருக்கட்டும், எந்த கேஸ்ட்டாக இருக்கட்டும், அவன் கேஸ்ட்டை ஒழிக்கிறதுக்கு மற்ற கேஸ்ட்டில் அவன் கேஸ்ட்டே தான் தீர்மானிப்பாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஜாதி மதத்தை தூண்டி விடுற மாதிரி இப்போ வந்தவங்க யார், கீர்த்தனா, அவங்களுக்கு மந்திரி போஸ்ட்டு. இந்த தைராபான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு மினிஸ்டர் போட்டு ஏன் கொடுக்கலன்னு ஆல்ரெடி இன்னும் 31 மினிஸ்டர் இருக்குது. யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில, யாருக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரில. அதுக்குள்ளே இப்போ பாருங்களேன், ஜாதி மதத்தை தூண்டி விடுறதுக்கு இந்த திமுக இப்போயும் தோக்கடிச்சு வீட்டில் உட்காரச்சாலும் ஜாதி மதம் வந்துருவாங்கன்ட்டு இதே சொல்லி ஓட்டுறது தான் வேலை. நான் இந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், யார் சொல்லியிருக்கா பாருங்கள். அந்தந்த கேஸ்ட்டுக்கு கூலி பறிக்கிறது வேறு கேஸ்ட்டில் அந்தந்த கேஸ்ட் ஆளுங்க தான். என்ன ஒடுக்கப்பட்ட தாழ்மை, அதாவது வேறு கேஸ்ட்டோட ஆளுங்க இப்போ இருக்க எம்எல்ஏ கேண்டிடேட்ஸில் பாதிக்கு ஒரு 20-30 பேர் வேறு கேஸ்ட் ஆளுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கூட அனௌன்ஸ் பண்ணல. இப்போ ஜெயிச்சு இந்த மாதிரி வந்திருக்காங்க. தயவுச்சு சொல்கிறேன், கொஞ்சம் இந்த ஜாதி மதத்தை விட்டு
நல்லது நடக்குதான்னு பாருங்கள். யாருமே நம்பாதீங்க. இந்த ஜாதி மதத்தில் தூக்கி போடுங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.